திருப்பூர் மாவட்டம் கருவலூர் அருகே உள்ள சென்னிமலை தோட்டம் பகுதியில் வசித்து வருபவர் மகாலட்சுமி. இவரது கணவர் சந்தோஷ்குமார். இவர்களுக்கு 6 மாத கைக்குழந்தை உள்ளது. மகாலட்சுமியுடைய தந்தை வெள்ளியங்கிரி என்பவர் தனக்கு குழந்தை இல்லாததால் மகாலட்சுமியை 15 நாள் குழந்தையாக இருந்தபோதே தத்தெடுத்து வளர்த்து வந்துள்ளார். மகாலட்சுமிக்கு திருமணமாகி 6 மாத குழந்தை உள்ள நிலையில் சமீபத்தில் வெள்ளியங்கிரி உடல் நலக்குறைவு காரணமாக இறந்து விடுகிறார். இந்த நிலையில் வெள்ளியங்கிரியின் மனைவியான கிருஷ்ணவேணி என்பவர் அவரது உறவினர்களுடன் சேர்ந்து மகாலட்சுமியினுடைய கணவர் சந்தோஷ்குமாரை தாக்கியுள்ளனர். தாக்குதலில் காயமடைந்த சந்தோஷ்குமார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வீடு திரும்பி உள்ளார். இந்த நிலையில் தாக்குதல் நடத்தியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் தாக்குதலுக்குள்ளான சந்தோஷ்குமாரை சேவூர் காவல் நிலைய துணை ஆய்வாளர் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். இதனால் கைக்குழந்தையுடன் என்ன செய்வதென்று தெரியாமல் திருப்பூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் கண்ணீருடன் மனு அளித்துள்ளார். மகாலட்சுமி ஆள் வைத்து மருமகனை தாக்கிய மாமியார் கைக்கு குழந்தையுடன் நீதி கேட்டு அலையும் இளம்பெண் நடவடிக்கை எடுக்காமல் வேடிக்கை பார்க்கும் போலீசார். எனக்கு 6 மாதம் கை குழந்தை இருக்குங்க. எங்கள் வீட்டுக்கார் பேர் வந்து சந்தோஷ்குமார். நான் கல்யாணத்துக்கு அப்புறம் எங்கள் தோட்டத்தில் எங்கள் அப்பாவோட சம்பவத்தோடு தான் வாழ்ந்து வந்துருக்கோம். எங்கள் அப்பா இறந்து 3 மாதம் கழிச்சு இப்போ சொத்துக்காக எங்கள் அம்மாவோட சொந்தக்காரங்க எல்லோரும் வந்து வீட்டுக்கு வெளியே போகணும்னு சொன்னாங்க. போக மாட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கு வெளியே போன்னு அடித்து வெளியே தள்ளி விட்டுட்டாங்க. எங்கள் வீட்டுக்காரருக்கு அடிபட்டுருச்சுங்க. பயப்படுத்தி அடிச்சதுனால ஜிஹெச்சில் போய் அட்மிட் ஆகியிருந்தோம். அட்மிட் ஆகி 12 நாள் அங்கே தாங்க இருந்தோம். 12 நாள் முடிஞ்சு நேற்று நைட்டு தான் வந்தோம். வந்த உடனே காலையில் வந்து ஸ்டேஷன்லேருந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க. என்ன ஏதுன்னு ரெஸ்பான்ஸ் எதுவுமே சொல்லலைங்க. சொல்லாதனால எஸ்பி ஆஃபீஸ்க்கு வந்து நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்துருக்குறோங்க. இப்போ கை குழந்தையோ நான் ரோல் தனியாக வாங்கிட்டுருக்கேங்க. எனக்கு இந்த இது இல்லைங்க. எங்கள் அப்பாவுக்கு அப்புறம் எனக்கு வந்து ஆதரவு எங்கள் வீட்டுக்காரர் மட்டும்தான். ஏன்னா எங்கள் அப்பாவுக்கு நான் வந்து வளர்ப்பு பொண்ணு 15 நாள் இருந்து எங்கள் அப்பானே வளர்த்து வந்துட்டுருக்குறாரு. அவங்க இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு வந்து வெளியே போ அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கு எஸ்பி ஆஃபீஸில் தான் வந்து எனக்கு நியாயம் கிடைக்கணும். அதுக்காக கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு நான் வந்திருக்கேங்க.